புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, சின்னபாபு சத்திரம் படா சாஹிப் சித்தர் பீடத்துக்கு செல்லலாம் என்று எங்கள் வீட்டிலிருந்து புதுச்சேரி சென்று, புதுச்சேரியிலிருந்து வில்லியனூர் சென்று, வில்லியனூரிலிருந்து புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் பயணித்து கண்டமங்கலத்தை அடைந்த பிறகு வலதுபுறம் இருக்கின்ற அந்த சின்னபாபு சமுத்திரம் சென்றால்தான் சித்தரை காண முடியும், சித்தர் பீடத்தை காண முடியும் என்று சொல்லி இருசக்கர வாகனத்தில் செல்கின்ற பொழுது அந்த அரியூர் என்ற இடத்திலே நண்பர் சொன்னார், இதற்கு மேல் செல்ல முடியாது, அங்கு ரயில்வே பாலம் வேலை நடக்கிறது என்று சொன்னார். இருசக்கர வாகனமும் செல்ல முடியாது என்று சொல்லி சரி பார்ப்போம் என்று இருசக்கர வாகனத்தில் நண்பர்களோடு சென்றோம். ஆனால் கண்டமங்கலம் இடத்தில் ரயில்வே டிராக்குக்கு மேலே மேம்பாலம் நகர்த்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கே சென்று பார்த்தோம். உண்மையிலே இறை சக்தியும் மனித அறிவும் இயந்திர உதவியும் இருக்குமானால் இமாலய சாதனை பண்ணலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த பாலம் நகர்த்துகிற நிகழ்ச்சி இருந்தது. 650 டன் என்று சொல்கிறார்கள் ஒரு சைடு பாலம். அதை ரயில்வே தண்டவாளம் போல் அமைத்து அதன் மேலே 2 பக்கம் அமைத்து அதை செட் செய்து இயந்திர உதவியோடு இன்ச்சு பை இன்ச்சாக எறும்பு நகரும் என்று சொல்வார்களே, எறும்பும் தேய கல் தேயும் என்று சொல்லுவார்கள். அதே போல் அந்த எறும்பு நகர்வதை போல நகர்த்தி நகர்த்தி அந்த பெரும் அந்த இரும்பு பாலத்தை நகர்த்தினார்கள். அதை பார்க்கின்ற பொழுது அந்த இதில் நடந்து போன கொஞ்சம் தூரம் ஒரு 4.5 அடி இருக்குது அந்த கடை இந்த பீடமே. அந்த பாருங்கள், இதுவே 4.5 அடி 5 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். அது பக்கத்தில் நின்றேன். அது எவ்வளோ உயரம், எவ்வளவு எடை, கீழே ட்ரெயின் பாதை, அது எப்படி துல்லியமாக நகர்த்தினார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு அதிசயம்தான் எனக்கு தோன்றியது. இந்த ட்ரெயின் போகுது பாருங்கள், இந்த ட்ரெயின் அதையும் நிறுத்தக்கூடாது, அந்த பாலத்தை எப்படி வடிவமைத்தார்கள் என்பதை, அதாவது லாரி, பஸ்ஸு, காரு, 2 வீலர் மாற்று பாதையிலே செல்லலாம். ஆனால் நம்முடைய தொடர் வண்டி ரயிலை மாற்று பாதையை இயக்க முடியாது. ஆகவே அதற்கு தகுந்தாற் போல இரும்பு கல்ட்டுகளை வைத்து அதை மேலே பாலத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். 2 ட்ரெயின் வருகிறது. அது சென்ற பிறகு இது நகர்த்தலாம் என்று எல்லா ஆயத்த வேலையும் பார்த்தார்கள். முதல் ட்ரெயின் வந்துவிட்டது. இன்னொரு ட்ரெயின் வந்த பிறகு அதை இயந்திர உதவியோடு இன்ச் பை இன்ச்சாக அந்த ரோப்பு கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துகிற காட்சியை பார்க்க இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு வியப்பான ஒரு காரியமாக இருந்தது. சித்தரை பார்த்து வணங்கி விட்டு வரலாம் நினைக்கின்ற போது இதையும் ஒரு இறை சக்தியுடைய அருளால் தான் இதெல்லாம் நடக்கிறது என்பதை நினைத்து இதை பார்த்தேன். ரொம்ப வியந்து போனேன். தொடர் வண்டி இப்போ கண்டமங்கலம் நிறுத்தத்தில் நிற்க போகுது. அருமை பாருங்க நண்பர்களே, எவ்வளோ பெரிய அந்த கல்டர் பாருங்க. இது ஒரு சைடு தான், போகும் வழி வருகின்ற வழி என்று 2 ரோடு இருக்கு இல்லையா, அந்த பைபாஸில் அது ஒரு சைடு பாலத்தை இப்போ நகர்த்துகிறார்கள். அது பாருங்க, இந்த ரயில்வே செல்வதற்காக அந்த பாலம் பாதுகாப்பாக அவ்வளவு சிரமப்பட்டு இதை செய்து அந்த இயந்திர உதவி இந்த
தண்டவாளம் போல் ரெண்டு இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 வச்சு அதன் மேலே அந்த கல்டரை வைத்து கிரீஸ், அதாவது வழவழன்னு போகணுக்காக கிரீஸு தடவி ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்துறாங்க. அது அந்த காட்சியை பார்க்கின்ற போது மீண்டும் மீண்டும் எல்லாம் கடின உழைப்புக்கு கிடைத்த பலனாகத்தான் இது நாம் கருத வேண்டும். இது காலங்காலமாக வருங்கால சந்ததிகளுக்கு இந்த ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுத்தால் நாடு முன்னேறுவதற்கு சாலையும் முக்கியம். அமெரிக்கா ஒரு சிறந்த குடியேற்றிய நாடு தான். எல்லா நாடும் அங்கு சேர்ந்து குடியேறிய நாடு அமெரிக்கா. அது வெற்றி பெறுவதற்கு முதல் காரணம் போக்குவரத்தை முதலிலே சரி செய்தார்கள். போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருந்தால் எல்லா பொருட்களும் எல்லா தொழிலும் வளரும். ஆகவே அந்த போக்குவரத்துக்கு முக்கியமானது சாலை. அது இரும்பு சாலை, ட்ரெயின், அதே போல் தாரோ இல்லை சிமெண்ட் ரோடோ. இது சாலை மார்க்கமாக சில பொருள்களும் இருப்பு பாதை வழியாக சில பொருள்களும் செல்ல செல்ல நாடு முன்னேறும். சாலை வசதி மேம்படுத்தினாலே எல்லா சலுகையும் நமக்கு கிடைக்கும். கூடிய விரைவில் வேகமாக சென்று பொருள்கள் சேரும். ஆகவே உற்பத்தி பெருகும். இந்த ரோடு பாருங்கள், இந்த ரோடு ஒழுங்காக அமைந்து விட்டால் செல்வதற்கு எளிதாக இருக்கும், பொருட்களை எடுத்து செல்ல. ஆகவே இந்த சாலையை ஒழுங்குபடுத்தி விட்டால் இந்தியா வளரும். இப்போ இன்னொரு ட்ரெயின் வருது பாருங்கள். முதல்ல ஒரு ட்ரெயின் வந்ததா, அடுத்தது இன்னொரு ட்ரெயின். இது வந்த பிறகு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோப்பு, பெரிய ரோப்பு, அங்கே ஒரு மிஷின் இருக்குது, அதெல்லாம் பார்த்தாங்க, காட்டுறாங்க பாருங்க. ஏன்னா ட்ரெயினை தடை செய்துட்டு அப்படியே நேராக வச்சு கட்ட முடியாது. ஏன்னா அது 6 மாதம் ஆகும், 6 வருஷம் ஆகும். அது வரைக்கும் ட்ரெயின் போகணும். பஸ்ஸு, கார்லாம் வேறு என்ன மாற்றி திருப்பி போட்டுடலாம், புதுசாக ரோடு போட்டுடலாம். ஆனால் இருப்பு பாதை போடுவது என்பது மிகவும் கடினம். அதற்காக அந்த ட்ரெயின் பாதைக்கு மேலே அந்த மனித முயற்சியுடைய திறமையால் பாருங்கள், இதான் ட்ரெயின் பாலம். அது பாருங்கள், அது பக்கத்தில் அந்த கல்டர் மாரி வைத்து அதன் மேலே இந்த பாலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இருக்கிறார்கள். அதான் அதிகாரி ட்ரெயின் நிறுத்திட்டாங்க. இருந்தாலும் முறைக்கு அந்த சிகப்பு துணி அந்த ரயில்வே இதில் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசு பாருங்கள். இது இப்போ எவ்வளோ கேப், இந்த இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக நவரும். அது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்ச்சு பை தெரியாது. இந்த மிஷின் வச்சு தான். இதே போல் ஒரு மிஷின், அந்த பக்கம் ஒரு மிஷின், பெரிய ரோப்பு, அது கொஞ்சம் கொஞ்சமாக நவர்த்து பாருங்கள். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்க. நவருதுங்களா, சுற்றுது பாருங்கள். அந்த ரோப்பு மேலே வச்சு இப்படி கீழே ஒன்று போட்டு மேலே போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறாங்க. சுற்றுது பாருங்க. அதே போல் அந்த பக்கம் இதுதான் சொல்வது மனித அறிவு, இறைவனுடைய துணை, இயந்திர உதவி. இந்த 3ம் சேர்ந்தால் மாபெரும் சாதனை செய்யலாம். இவர் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்க. இந்த பாலத்துக்கும் அந்த பாலம் எவ்வளோ, அந்த ரோப்பு கட்டி எழுதுறாங்களா, அது எவ்வளோ கேப் இருக்குது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அப்படியே அதில் ஜாயிண்ட் ஆகுது. இதன் பிறகு இதை போட்ட பிறகு இதன் பிறகு ட்ரெயின் கீழே போகும், மேலே பஸ்ஸு, லாரி, கார் எல்லாம் போகும். சிமெண்ட்டு சாலை அது மேலே போடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில மாதங்கள் கழிச்சு இந்த பாலம் இந்த பக்கம் நிற்கும், 2 ஒன்றா நிற்கும். இந்த ரயில்வே ட்ராக்கு மேலே 2 ஒன்றா ஆக்கி அது நாகப்பட்டினம் விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலை. அதை காக்கா பாருங்க, எதை பற்றியும் கவலைப்படாமல்
அதனுடைய ஆற்றல் அது நேரம் நம்ம வந்து அந்த இடத்துல போய் தொடலாம்னு ஆசை இருக்கும், ஆனால் போக முடியாது. காக்கா போய் உட்காரும். அதே போல் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக நவர்த்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. முதல்ல எவ்வளோ கேப் இருந்துச்சு பார்த்தீங்களா? எல்லோரும் வரிசையாக வந்து வந்து பார்த்து விட்டு சென்றார்கள். ஆனால் பாதுகாப்பு யாரும் கிட்ட நெருங்காமல் தடுப்பு வைத்திருந்தார்கள். அதையும் மீறி சில பேர் வந்து பார்த்தார்கள் கொஞ்சம் எட்ட இருந்து. நானும் போய் பார்த்து வியந்தேன். ஒரு 650 டன்னை இதுமாரி இரும்பு வைத்து ஒரு மிக நேர்த்தியான முறையிலே நகர்த்தி செல்கிறார்களே. பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அதேபோல பொறுமையுடன் உழைப்பும், உழைப்புக்கு உண்டான அறிவும், அறிவுக்கு உண்டான முயற்சியும் எடுக்க எடுக்க வெற்றி கிடைக்கும். அதுதான் இந்த செயல். எங்க போய் பாருங்க, எவ்வளோ பொறுமையாக இழுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அங்கே இருந்தாங்க. ஆனால் இயந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இன்னும் கொஞ்சம் வரணும். வந்துட்டா அந்த ரயில்வே கேட்டு மேம்பாலம் ஒரு சைடு சாலை நிறைவு பெறும். அதன் பிறகு இன்னும் 2 மாதம் 3 மாதம் கழித்து இதுவும் வந்து இப்படி நேராக நின்றுட்டா அதன் பிறகு ரோடு போடுவாங்க. நன்றி, வணக்கம்.